வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனிப்பயிற்சி 2025 வரிசையில் அருமையான ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் வரிசையில் ரிஷபம், துலாம், மகரம் பார்த்தோம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வரிசையில் சிம்மம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி இப்போ 7.5 சனி ஜென்ம சனியாக மாறி இருக்கிறது. இதனால மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போற, நடக்க போற நல்ல விஷயங்கள் என்ன, தீய விஷயங்கள் என்ன? வழக்கம் போல முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். இந்த வீடியோல முக்கியமான ஒரு விஷயம், அம்சம் என்னன்னா, இது நம்ம மாறுபட்ட கோணத்துல பார்க்க போறோம். இதுவரை யூடியூப்ல இல்லாத அளவிற்கு எங்குமே கேட்காத சில மறைந்து கிடக்கக்கூடிய சூட்சம தகவல்களை பற்றி அலசி ஆராய போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் ஏறிவிட்டார், ராசியிலேயே ஏறிவிட்டார். பெரும்பாலான சமூக வலைதள ஊடகங்களில் இனி மீனராசி அவ்வளவுதான், மீனராசிக்காரர்களுடைய கதை முடிந்து விட்டது என்ற தவறான பரப்புரை பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மை பொறுத்துதான் நம்முடைய விதி என்பது அமையும். இது சத்தியமான உண்மை. என்னதான் கிரகங்கள் 9 இருந்தாலும், ராசிகள் 12 இருந்தாலும், நட்சத்திரங்கள் 27 இருந்தாலும், நம்மை பொறுத்து நம்முடைய விதி அமையும் என்பது கடவுளின் கணக்கு, தீர்ப்பு. நாம என்ன செய்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதற்கேத்தால் போல்தான் நம்மளுடைய முன்னேற்ற பாதை என்பது இருக்கும். முக்கியமான இந்த மீனராசி சனிப்பெயர்ச்சிக்கு சனி பகவான் உள்ள வந்த உடனே முதல்ல என்னென்ன நல்லது நடக்கும்? சனி பகவான் எப்பவுமே நிறைய தர்மங்களை செய்யக்கூடியவர். எந்த ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சார்னா, அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கெடுத்தாலும் அதிலும் ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார். அது நிச்சயம். ஒரு பக்குவத்தை, ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை, ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்ட்ல கூட சொல்லிக் கொடுக்காத பாடத்தை கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். சனி பகவான் மீனராசியின் ஜென்மராசியில் ஏறின முதல் பாயிண்ட், உங்களுடைய மனதுல கொஞ்சம் சலனம் என்பது ஏற்படும். இதுல என்ன நல்ல பாயிண்ட் அப்படின்னா, மனம் சலனம் அடையும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏதாவது தப்பு செய்யறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஞானம் பிறக்கிறது. தெரிந்து கொண்டவன் வெறும் புத்திசாலி, பட்டு தெரிந்தவன் ஞானி. இப்ப மீனராசியில் இதுவரை இருக்கக்கூடிய லட்சோப லட்ச கோடிக்கணக்கான நேயர்கள் இப்போ இந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுல பயம், பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பயம். இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருவாரா? நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமே இழக்க எதுவுமே இல்லை, இப்பதான் ஜென்ம சனின்னு வேற சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் சனி பகவான். மறைமுகமாக, நேரடியாக அல்ல. உங்களை அடிச்சு கீழே விழுந்து நீங்க அனுபவம் திருப்பி எழுந்துக்கும் போது ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வரும். பாருங்க, நான் சொல்றத நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு மனிதன் ஓடிட்டே இருக்கான்,
கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு, திரும்பி எழுந்து ஓடும் போது அவனுக்கு மனசுல எழுதக்கூடிய தைரியத்துக்கு அளவே இல்லை. காற்றாற்று வெள்ளம் போல் மீனராசி அன்பர்கள் சாதனையை படைப்பீர்கள். பொருளாதாரத்துல என்ன விஷயம்? பண வரவு எப்படி இருக்கும்? பைனான்ஸ் எப்படி இருக்கும்? கடன்கள்லாம் தீருமா? இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது நன்மைதான். ஆக்சுவலா பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு. சனீஸ்வரன் ஜென்மராசிக்கு வந்தவுடனே முதல்ல நம்ம யோசிக்கக்கூடியது இது சிக்கல், பொருளாதாரம் வீழ்ந்து விடும். அது கிடையாது. சனீஸ்வரன் உழைப்பிற்கு காரகத்துவம். அப்ப நீங்க கடின உழைப்பை செலுத்தும் பொழுது மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். கான்ஸ்டன்ட் ஒர்க்னு சொல்றோம், கன்சிஸ்டன்சின்னு இருக்கும். நீங்க உங்களுடைய கடமையை தவறாமல் செய்ய செய்ய உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்பது உயருமே தவிர கீழே வராது. ஏன் சனீஸ்வரனே அதுக்கு உதவி செய்வார். அஷ்டம சனி, ஏழரை சனியா இருந்தா கூட சனீஸ்வரனே உதவி செய்வார். அப்போ பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல மிகப்பெரிய அளவுல டெவலப்மெண்ட் இருக்கும். அதுதான் உண்மை. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவேன், மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜென்ம சனி இருக்கும் பொழுது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், வீடுகளை வாங்கக்கூடிய யோகம் அமையும். எப்படி அமையும்னா, சனி பகவான் பூமியை குறிக்கக்கூடியவர். அவர் உங்கள் ராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். உங்களுடைய 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாகும். லாபம் விரயம் இரண்டிற்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உட்காரும் போது உங்களுடைய முயற்சிகள்ல சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு தடவை முயற்சி பண்ணி கிடைக்காத விஷயங்கள் 2 தடவை முயற்சி பண்ணி கிடைக்கலாம். அதை விட்டுடக்கூடாது. தொடர் முயற்சி, விடாமுயற்சி இன்றைய தேவை. மீனராசி என்பது மோட்சஸ்தானம். காலபுருஷனுக்கு அது மோட்சம் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் சனி பகவான் பெயர்வதால் பல மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக தரிசனங்களும் அதிகரிக்கும். கடவுளுக்கு நெருக்கமாக நீங்க போகணும், அங்க இருக்கணுங்கிற டிட்டாச்மெண்ட் அவுட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், அதாவது சராசரி யதார்த்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். நான் வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு ஆன்மீக பாதையில நான் போகணும் அப்படிங்கிற வேட்கை, ஆன்மீக ஈடுபாடு, டிட்டாச்மெண்ட் அதிகரிக்கும். அதே மாதிரி ஜென்மராசியில் சனி வருவதால் குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில சலசலப்புகள் தொடங்கும் போது அப்படி தொடங்கும். ஆரம்பிக்கும் போது பிரச்சனையில தான் ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை கொஞ்ச காலம் போய் அது மிகப்பெரிய ஒற்றுமையை கொண்டு வரும், புரிதலை கொண்டு வரும். அந்த பிரச்சனை மாறி கருத்து வேறுபாடே கருத்து ஒற்றுமையை, பெரிய அளவிலான ஒற்றுமையை கொண்டு வரும். முதல்ல ஒரு டிஃபரன்ஸ் வருது. எப்பவுமே சண்டை போட்டுக்கிறவங்க தான் ரொம்ப க்ளோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப முதல்ல சண்டையில ஆரம்பிக்கும், காலப்போக்கில் அந்த சண்டை மறைஞ்சு மறுபடி சேர்ந்து, இப்ப சண்டை போட்டு சேர்ந்தவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைமையை குடும்பத்தில் ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே எப்பவுமே சனி பகவான் உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். மீனராசி என்பவர்களுடைய ராசியில் வருவதனால் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மீனராசி என்பவர்களுக்கு கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் வரலாம். அப்படி வந்தால் அதை வாய்ப்பாக பயன்படுத்தவும் தண்டனையாக நினைக்க வேண்டாம். உடனே நீங்கள் செய்த உழைப்புக்கு ஊதியமோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்றாலும் ரொம்ப குறுகிய காலத்துல நீங்கள் உழைச்ச உழைப்பு வீண் போகாமல் மிகப்பெரிய பதவி உயர்வுகள், பணம் எல்லாம் கிடைக்கும். பொறுமை காக்கவும். உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால சில உடல் உபாதைகள் வரலாம். எந்த மாதிரியான உடல் உபாதைகள்? தலைப்பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள், மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். பயப்படணும், உடனே அவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனம். அப்படி இல்லை. பிரச்சனையும் கொடுத்துட்டு அதுக்கு தீர்வும் அவரே தருவார்.